வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அம்பையருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இங்கிலாந்து வீரர்கள். போட்டியின் இடையே நடந்த பரபரப்பு சம்பவம். அதாவது ராஞ்சியில் நடைபெற்று வரும் இந்தியா vs இங்கிலாந்து அணிகள் ஆடி வரும் 4வது டெஸ்ட் போட்டியில் அம்பையரிடம் கோபமாக பேசினார் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ். மைதானத்தில் நடந்த ஒரு மாற்றம் இந்திய அணிக்கு சாதகமானது என அவர் அப்படி பேசியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அதனால் போட்டியில் சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டது. இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி டாஸை வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. மூத்த வீரர் ஜோ ரூட் 122 ரன்கள் குவித்த நிலையில் அந்த அணி 353 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தது. அடுத்து இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடி வந்தது. ரோஹித் சர்மா 2 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த சுப்மன் கில் 38 ரன்களும், ரஜத் பட்டிதார் 17 ரன்களும், ரவீந்திர ஜடேஜா 12 ரன்கள் எடுத்து வரிசையாக ஆட்டமிழந்தார்கள். இந்தியா 161 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து இருந்தது. அப்போது அம்பையரிடம் வாக்குவாதம் செய்தார் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ். அப்போது மதிய நேரம் என்றாலும் மைதானத்தில் போதிய வெளிச்சம் இல்லாமல் இருந்தது. அதனால் மைதான விளக்குகளை எரியச் செய்யுமாறு அம்பையர்கள் கூறினார்கள். பொதுவாக இருட்டான நேரத்தில் பேட்ஸ்மேன்களால் சரியாக பேட்டிங் செய்ய முடியாது. அதே சமயம் பந்து வீசும் அணிக்கு விக்கெட் கிடைக்க அதிக வாய்ப்பு ஏற்படும். இந்த நிலையில் தான் மதிய நேரத்தில் கூடுதல் வெளிச்சம் ஏற்படுத்தி இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக அம்பையர் செயல்படுவதாக பென் ஸ்டோக்ஸ் கோபம் கொண்டு பேசியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. எனினும் இந்த போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங் மோசமாகவே இருந்தது. இரண்டாம் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன்களை குவித்து இருந்தது. துருவ் ஜுரல் மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோர் களத்தில் இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.